விக்ரமோட அம்மா அப்பா ஒய்ஃப் 3 பேர் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அமித் கிட்ட நீங்கள் கோர்ட் எல்லாம் சூப்பராக பண்ணீங்க, அரோரா நல்லா வாதாடினாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சபரி வந்து அம்மா சட்டையெல்லாம் அயன் பண்ணாமல் போடுறாமா, அயன் பண்ணி தாம்மா போடுறானோடனே என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கூப்பிட்டு நீ முதல்ல போய் உன் ஒய்ஃப் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பாவும் விக்ரமோட ஒய்ஃபும் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படி இப்படி வெளியில் எல்லாம் எங்கள் அம்மா உங்களை கேட்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லும்போது விக்ரம் ஏதோ அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இந்த அம்மா சத்தியம் மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், அதை சொல்லாதீங்க, அப்புறம் அழ வேண்டாம், எல்லாரும் என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க, நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போகிறீங்கன்னா அழ வேண்டாம்னு அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா பக்கெட் இஷ்யூ, எப்ஜே உங்களை திட்டினது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறீங்க, நீங்கள் உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அப்படி ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா விக்ரம் என்னோட ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்கும்போது போக்கிரி விஜய் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அழுதுடுறாங்க. வெளியில எல்லாம் ஏதாச்சும் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் ரொம்ப இமோஷ்னலாக அட்டாச் ஆகுறீங்க, அதை அட்டாச் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சுபிக்ஷாவை வந்து அந்த கேம் டைமில் வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து திட்டியிருந்தாங்க, வேணும்னு சொன்னான்னா அந்த டைமில் அந்த வீடியோ போடலை, அதை பற்றி சொல்கிறாங்க. அது டேரெக்டாக சொல்லாமல் நீங்கள் இந்த கேம்லலாம் அப்படி விழுந்துருன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறத கூட வன்மமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறத கூட வந்துட்டு வேணும்னு அடுத்தவங்களை கவுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அழுறாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கேம் ஷோ, நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, நம்மளை பிடிச்சவங்க 4 பேர் இருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணால் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது, அவர் ஒய்ஃப் சொன்ன எந்த பாயிண்ட்டையும் அவர் எடுத்துக்கல, அவரோட பாயிண்ட்டை சொல்கிறாரு. நான் தப்பாக சொல்லலை, பட் அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் இருக்குது, ஒய்ஃபும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்தால் நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விக்ரம் அதை பற்றிலாம் ஒரி பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கும், இமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு அழுவினி குடும்பம்னே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து உள்ளே வராங்க, எல்லோரும் பேச போகிறாங்க, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.